ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சூப்பரான பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும். இப்போது இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து பீர்க்கங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் இருக்கிற மேலே இருக்கிற தோல்லாம் வந்து நம்ம சீவி எடுத்துடலாம். இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்காது, ஒரு ஆவிலே வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தோல்லாம் சீவி வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடுங்க. இப்போ பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், நீள்வாக்கில் அரிஞ்ச பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நம்ம பொடியாக நறுக்கின பீர்க்கங்காயை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கின பிறகு இப்போ காய்க்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ காய்க்கு தேவையான கல் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பார்த்திங்கன்னா காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ காய்க்கு தேவையான தேங்காய் துருவல் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக மல்லித்தலை வந்து நம்ம தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.